ஹலோ வியூவர்ஸ். எல்லா மனிதனோட வாழ்க்கையிலையும் ப்ராப்ளம்ஸ், அதாவது பிரச்சனைகள் வர்றது சாதாரண விஷயம்தான். ஆனால் அந்த பிரச்சனைகளை தான் கிட்ட இருக்கிற யோசனைகளையும் எண்ணங்களையும் திட்டத்தையும் பயன்படுத்தி எதிர்கொண்டு வெற்றி பெறுவன் தான் உலகம் போற்றும் மாமனிதனை உருவெடுக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதனை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். 5th ஜூலை 1994 அப்போ தொடங்கப்பட்ட ஒரு நிறுவனம் இது. இதில் இப்போ 8,40,000 எம்ப்ளாயிஸ் வேலை பார்க்குறாங்க. இ-காமர்ஸ், கிளவுட் கம்ப்யூட்டிங், டிஜிட்டல் ஸ்ட்ரீமிங் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கிற இந்த நிறுவனம் Amazon.com. அண்ட் இந்த நிறுவனத்தோட ஃபவுண்டர் அண்ட் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் மிஸ்டர் ஜெஃப் பெசோஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். யுனைடெட் ஸ்டேட்ஸில் உள்ள நியூ மெக்சிகோல 12th ஜனவரி 1964 அப்போ ஜாக்லின் அண்ட் டெட் ஜார்கின்சன் அப்படிங்கிறவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் ஜெஃப்ரி பிரிஸ்டன் பெசோஸ் அப்படிங்கிற ஜெஃப் பெசோஸ். அண்ட் இவர் பிறந்தப்போ இவரோட அம்மாவுக்கு வெறும் 17 வயசு. அண்ட் அப்பா அவங்க ஒரு ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்தாங்க. ஜெஃப் பெசோஸ்க்கு 4 வயசு இருக்கும்போது இவரோட அம்மா இவரோட அப்பாவை டிவோர்ஸ் பண்ணிட்டு மெகில் பெசோஸ் அப்படிங்கிறவரை மறுமணம் செஞ்சுக்கிட்டாங்க. தான் வளர்ப்பு தந்தை ஒரு இன்ஜினியராக இருந்தனால டெக்னாலஜி மேலே, அதாவது தொழில்நுட்பத்து மேலே ஜெஃப் பெசோஸ்க்கு அளவு கடந்த ஆர்வம் ஏற்பட்டுச்சு. டெக்சாஸ் ஹியூஸ்டன்ல உள்ள ரிவர் ஓக்ஸ் எலிமெண்டரி ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருந்த ஜெஃப் பெசோஸ் தொழில்நுட்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் தாத்தா கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டாரு. தன்னுடைய பதின்பருவம், அதாவது டீனேஜ்ல ஜெஃப் பெசோஸ் மெக்டானல்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் ஃபாஸ்ட் ஃபுட் கம்பெனியில 1 மணி நேரத்துக்கு $2.69 வேலை பார்த்தாரு. அண்ட் அவர் அங்கே வேலை பார்க்கும்போது அழுத்தம் நிறைந்த சூழ்நிலையில எப்படி வேலை பார்க்கணுங்கிறதையும் தான் எப்படி பொறுப்பாக இருக்கணுங்கிறதையும் ஜெஃப் பெசோஸ் மெக்டானல்ட்ஸ்ல வேலை பார்க்கும்போது கத்துக்கிட்டதா சொல்றாரு. தான் ஒரு இன்ஜினியர் ஆகணும்னு முடிவு பண்ண ஜெஃப் பெசோஸ் நியூ ஜெர்சியில் உள்ள பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில் சேர்ந்தாரு. 1986ல எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல கிராஜுவேட் ஆன ஜெஃப் பெசோஸ் கணினி தொழில்நுட்பம் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள்ல வேலை பார்க்க தொடங்கினாரு. அதே காலகட்டத்தில் கணினியோட வளர்ச்சி ரொம்ப மிகுதியா இருந்துச்சு. இதனால உலக வர்த்தக மையமான நியூயார்க்கோட வால் ஸ்ட்ரீட்ல உள்ள கம்பெனிஸ்க்கு மார்க்கெட் சேஞ்சஸ் பத்தி தெரிஞ்சுக்க கம்ப்யூட்டர் பத்தி தெரிஞ்சவங்க தேவைப்பட்டாங்க. ஸோ இந்த டைம்ல கம்ப்யூட்டரை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்த ஜெஃப் பெசோஸ் வால் ஸ்ட்ரீட்ல உள்ள இண்டஸ்ட்ரியல் செக்டார்ஸ் கம்பெனி, அதாவது தொழில்துறை நிறுவனங்கள்ல பணியாற்ற தொடங்கினார். நியூயார்க்கோட வால் ஸ்ட்ரீட்ல வேலை பார்த்தனால ஜெஃப் பெசோஸ் பிசினஸ் சம்பந்தப்பட்ட டெக்னிக்ஸ் நிறைய தெரிஞ்சுக்கிட்டாரு. ஒரு பொருளை எப்படி கஸ்டமர்ஸ் கிட்ட விற்கணும், கஸ்டமர்ஸோட தேவைகளை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும், ஒரு கம்பெனி எப்படி சக்சஸ்ஃபுல்லாக லீட் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டாரு. 90ஸ்ல இன்டர்நெட்டோட யூசேஜ் அதிகமாகிறத உணர்ந்த ஜெஃப் பெசோஸ்க்கு ஒரு ஐடியா தோணுச்சு. ஒரு பொருளை வாங்குறவங்களுக்கும் விற்கிறவங்களுக்கும் நடுவில் இணையதளத்தை நம்ம ஏன் பாலமாக கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த ஐடியா. அண்ட் இந்த ஐடியாவை ஜெஃப் பெசோஸ் அவரோட வேலை பார்க்குற உடன் பணியாளர்கள் கிட்டையும் தன் நண்பர்கள் கிட்டையும் சொன்னார். அப்போ அதை கேட்ட எல்லாரும் சிரிச்சாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியல அவர் தான் அமேசானோட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஆவார் அப்படின்னு. தெரிஞ்சிருந்தா சிரிச்சிருப்பாங்களான்னு தெரியல. ஜெஃப் பெசோஸ் வால் ஸ்ட்ரீட்ல வேலை பார்த்தப்போ இவரோட வேலை பார்த்த மெக்கன்சி ஸ்காட் டியூட்டில் அப்படிங்கிறவங்கள லவ் பண்ணி திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. ஜெஃப் பெசோஸோட ஆன்லைன் ஷாப்பிங் ஐடியாவை கேட்ட மெக்கன்சி அந்த ஐடியா ரொம்ப பிடிச்சு போய் ஜெஃப் பெசோஸ்க்கு ஒரு முக்கியமான தூண்டுகோலா அமைஞ்சிருக்காங்க. அமேசான் உருவாக்குறதுக்கு மெக்கன்சி பெசோஸும் ஒரு முக்கியமான காரணமா இருந்திருக்காங்க. மக்கள் ஒரு பொருளை வாங்கும்போது அந்த பொருளை பார்த்து வாங்க தான் விரும்புவாங்க அப்படின்னும் அதை ஆன்லைன்ல வாங்க விரும்ப மாட்டாங்க அப்படிங்கிறதையும் எல்லாரும் சொன்னாங்க. இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, இந்த ஐடியாவை கைவிட்டுடு அப்படின்னு பலர் சொன்னாலும் ஜெஃப் பெசோஸோட ஐடியா கண்டிப்பா சக்சஸ் ஆகும் அப்படின்னு நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் கொடுத்தவங்க அவரோட ஒய்ஃப் மெக்கன்சி பெசோஸ் ஒருத்தங்க மட்டும்தான். பொருளை மக்கள் கிட்ட விற்கணும் அப்படின்னா பிராண்டிங் ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்ட ஜெஃப் பெசோஸ் தன்னோட கம்பெனிக்கு ஃபர்ஸ்ட் காடாபரா இல்லைனா ரெலன்ட்லெஸ் அப்படின்னு பேர் வைக்கணும்னு முடிவு பண்ணாரு. அண்ட் ஃபைனலி அவர் அமேசான் அப்படிங்கிற பேரை சூஸ் பண்ணாரு. அந்த பேரை சூஸ் பண்ண காரணம் சவுத் அமெரிக்காவில் உள்ள அமேசான் நதி எவ்வளோ பெருசோ அதே போல தன்னுடைய நிறுவனமும் பெருசு அப்படிங்கறத காமிக்க தான் அந்த பேரை சூஸ் பண்ணாரு. அதுலயே ரொம்ப முக்கியமா தன்னோட நிறுவனத்துல A to Z ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கறத காமிக்க அமேசான் அப்படிங்கிற வார்த்தையில ஏல இருந்து இசட் வரைக்கும் ஆரோவால மார்க் பண்ணி ஒரு ஸ்மைலான லோகோவை கொடுத்துருக்காரு ஜெஃப் பெசோஸ்.
அமெரிக்கன்ஸ் புக்ஸ் வாங்கி படிக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. ஆனா அமெரிக்கர்கள் புக்ஸ் வாங்க கஷ்டப்படுறதையும் அவங்க கஷ்டப்பட்டு தேடுற ஒரு புத்தகம் கிடைக்காம போகிறதையும் உணர்ந்த ஜெஃப் பெசோஸ் அமேசான்ல ஃபர்ஸ்ட் புக்ஸை விற்க ஆரம்பிச்சாரு. அண்ட் தென் 1997ல ஜெஃப் பெசோஸ் அமேசானோட ஷேர்ஸை விற்க ஆரம்பிச்சாரு. வால் ஸ்ட்ரீட்ல ஜெஃப் பெசோஸ்க்கு அறிமுகமான நிறைய முதலீட்டாளர்கள் அமேசான்ல முதலீடு பண்ண தொடங்கினாங்க. அமேசான்ல முதலீடு பண்ண முதலீட்டாளர்கள் நிறைய பேர் இருந்ததால ஜெஃப் பெசோஸ் அமேசான்ல புக்ஸ் எல்லாத்தையும் சீப்பா விற்க ஆரம்பிச்சாரு. அண்ட் ஜெஃப் பெசோஸ் புக்ஸை சீப்பா விற்கிறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, மக்கள் அமேசானுக்கு சீக்கிரமே பழகிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், கடைகளில் விட அமேசானில் புக்ஸ் ரொம்ப சீப்பாக கிடைக்குது அப்படிங்கிறத மக்கள் உணரணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஜெஃப் பெசோஸ் அமேசானில் புக்ஸை சீப்பான ரேட்டுக்கு விற்க ஆரம்பித்தார். அப்படியே மெதுவாக குழந்தைகளுக்கு தேவையான பொருட்கள், துணிமணிகள், வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் அமேசான் விற்க ஆரம்பித்தாங்க. மக்கள் தங்களோட கருத்துக்களையும் புகார்களையும் தெரிவிக்க கமெண்ட் அண்ட் ரிவ்யூ செக்ஷனையும் ஆரம்பித்தாங்க. சின்ன வயசுலேருந்தே தான் ஒரு ஆஸ்ட்ரானட்டாக ஆகணும் அப்படிங்கிற கனவோடு இருந்த ஜெஃப் பெசோஸ் ஸ்பேஸ் ரிசர்ச் அண்ட் ஸ்பேஸ் ட்ராவலுக்கு 2004ல் ப்ளூ ஆரிஜின் அப்படிங்கிற கம்பெனியை தொடங்கினார். வெஜிடபிள்ஸை டோர் டெலிவரி பண்ணுறதுக்கு அமேசான் ஃப்ரெஷ், ஃபயர் டேப்லெட், ஃபயர் டிவி அண்ட் எக்கோ ஸ்பீக்கர்ஸ் இப்படின்னு புதுசாக ஐடியாஸை இன்ட்ரடியூஸ் பண்ண ஜெஃப் பெசோஸை ஃபார்ச்சூன் மேகசின் 2012ஓட பிஸ்னஸ் பர்சன் ஆஃப் த இயராக அறிவிச்சாங்க. 2018ல் $112 பில்லியன் சொந்தக்காரரான ஜெஃப் பெசோஸ் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ரிச்சஸ்ட் பர்சன் ஆனார். அப்போதிலிருந்து இப்போ வரைக்கும் ஜெஃப் பெசோஸ் தான் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ரிச்சஸ்ட் பர்சன். எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும் சரி, அமேசானுக்கு கிடைச்ச இந்த ஒரு ரீச் வேற எந்த ஒரு கம்பெனிக்குமே கிடைக்கல. அதுதான் மக்கள் மத்தியில் அமேசானுக்கு கிடைச்ச ஒரு பெரிய சக்ஸஸ். அதுதான் ஜெஃப் பெசோஸோட சக்ஸஸும் கூட. ஸோ மை டியர் வியூவர்ஸ், ஜெஃப் பெசோஸ் நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். ஜெஃப் பெசோஸோட வாழ்க்கை நமக்கு ஒரு உதாரணம். நீங்களும் உங்ககிட்ட இருக்க ஐடியாஸை வெளியில் கொண்டு வாங்க. அப்படி கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் தான் உலகம் போற்றும் மாமனிதன் ஆவீங்க அப்படின்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்னோபன். லெட்ஸ் ஸ்பீக்.